மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான கடல்வழி மோதல் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க மத்திய ராணுவ தலைமையகமான சென்காப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள கடற்படை முற்றுகையை உறுதி செய்ய அமெரிக்க படைகள் நடுக்கடலில் மிக தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக அல்லது அந்த நாட்டின் எல்லைக்குள் நுழைய முயன்ற சுமார் 70 வணிக கப்பல்கள் இதுவரை அமெரிக்க படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. மாற்றுப்பாதைகள் திருப்பி விடப்பட்டுள்ளன. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீற முயன்ற 3 கப்பல்கள் ராணுவத்தால் அதிரடியாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2 கப்பல்களுக்குள் அமெரிக்க வீரர்கள் நேரடியாக புகுந்து சோதனையிட்டு உள்ளனர். அரபிக்கடல் மற்றும் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர் கப்பல்கள் இடைவிடாத ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக ஏவுகணைகளை தாங்கி செல்லும் USS ஜான் ஃபின் போன்ற அதிநவீன போர் கப்பல்கள் ஈரானுக்கான கடல் வழி தொடர்புகளை முழுமையாக துண்டிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. வான் வழியாகவும் சீ ஹாக் ஹெலிகாப்டர்கள் மூலம் தங்களின் போர் கப்பல்களுக்கு தேவையான தளவாடங்களை விநியோகித்து அமெரிக்கா வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ராணுவ முற்றுகையை அரங்கேற்றி வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரானை பணிய வைக்க அமெரிக்கா எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நடவடிக்கைகள் சர்வதேச கடல் வணிகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு ஈரான் தரப்பில் இருந்து மிக கடுமையான பதிலடி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஈரானின் கடல்சார் அமைப்பு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில், ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிகள் ஈரானின் பாதுகாப்பு விதிகளை மீறி செல்லும் எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் அல்லது அந்த நிறுவனங்களுக்கு பெரும் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் கப்பல்களை தங்களின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப் போவதாகவும் ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இத்தகைய கப்பல்களுடன் தொடர்பு வைக்கும் மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கும் ஹோர்முஸ் பாதையில் நுழைய தடை விதிக்கப்படும் என ஈரான் கிடுக்குப்பிடி போட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த பாதை வழியாக செல்லும் தகுதியுள்ள நாடுகளின் கப்பல்கள் இனி ஈரானுக்கு பிரத்யேக சேவை கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற புதிய விதியையும் ஈரான் அமல்படுத்தியுள்ளது. சுற்றுப்புற சூழல் மற்றும் பாதுகாப்பு வசதிகளுக்காக இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஈரான் கூறினாலும் இது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு பொருளாதார போராகவே பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை, மறுபுறம் ஈரானின் அதிரடி நிபந்தனைகள் என உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி இப்போது ஒரு போர்க்களமாகவே மாறியுள்ளது. வல்லரசு நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த பிடிவாதம் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விநியோகத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பெரும் அச்சத்துடன் கவனித்து வருகின்றன.